வெல்கம் டு பயோத்வி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இந்த லெசன் நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஹெட்டிங் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். அஸ் த ஆந்தர் டெவலப் த செல்ஸ் ஆஃப் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ, மியாட்டிக் செல் டிவிஷன் நடந்து மைக்ரோஸ்போர் டெட்ராட அது ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்க பாருங்க. வாட் வுட் பி தி பிளாய்டி ஆஃப் தி செல்ஸ் ஆஃப் தி டெட்ராட் கேட்குறாங்க. அதாவது இந்த டெட்ராடோட பிளாய்டி கண்டிஷன் என்ன? பிளாய்டினா என்னது? குரோமோசோமல் நம்பர் சொல்லுவோம். இதுல நம்ம பார்த்தோம்னா இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல், ஷார்ட்டா எழுதுறேன், மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்ங்கிறது என்ன குரோமோசோம் நம்பர்ல இருக்கும்னா 2n நம்பர்ல தான் இருக்கும். ஆனா இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ல என்ன டிவிஷன் நடக்குதுன்னா மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்குது. ஓகேவா? மியாசிஸ் செல் டிவிஷன் என்ன மீனிங்? ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு படிப்போமா? ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்ப ரிடக்ஷன் ஆகும்போது 2n என்ன செய்யும்? ஒரு எண்ணா தானே பிரியும். ஓகேவா? அப்ப ஒரு நம்பரா பிரிஞ்சிருது. மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்ல இருந்து வரக்கூடிய டாட்டர் செல்ஸ் வந்து என்ன நம்பரா இருக்கு? ஒரு எண்ணா இருக்கு. ஓகேவா? அப்ப மதர் செல் வந்து டிப்ளாய்டா இருக்கும், டாட்டர் செல்ஸ் வந்து ஹாப்ளாய்டா இருக்கும். இப்ப புரியுது அவங்களுக்கு? அப்ப அந்த மதர் செல்ல இருந்து வரக்கூடிய அந்த டெட்ராட்ஸ் என்ன பண்ணுது? எல்லாமே ஒரு எண்ணா தான் வருது. அப்ப அந்த டெட்ராவோட பிளாய் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹாப்ளாய்ட்ஸ் நம்பர்ஸா தான் இருக்கும். As each cell of sporogenous tissue is capable of giving rise to a tetrad. அதாவது ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூங்கிறது என்னது? குரூப் ஆஃப் செல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிஷ்யூன்னு சொல்லுவோம். அப்ப அந்த டிஷ்யூக்குள்ள உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன கேப்பபிள் இருக்குன்னா எல்லாமே மைக்ரோஸ்போர் டெட்ரடா ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிள் அதுக்கு இருக்கு. ஈச் ஒன் இஸ் எ பொட்டன்ஷியல் போலன். அந்த ஒரு செல்லுமே ஒரு பொட்டன்ஷியலான போலனாவும் மைக்ரோஸ்போர் மதர் செல்லாவும் செயல்படக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. அடுத்தது பாருங்க, டிஃபைன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர். மைக்ரோஸ்போர் எங்கேருந்து வரப்போகுது? ஃப்ரம் போலன் மதர் செல். ஒரு போலன் மதர் செல் கிட்ட இருந்தா யார் வர? மைக்ரோஸ்போர்ஸ் வருது. என்ன செல் டிவிஷன் அப்ப? மியாசிஸ் செல் டிவிஷன் அப்ப. திஸ் இஸ் கால்டு மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இப்ப இந்த மைக்ரோஸ்போர் வந்து அடுத்து வந்து என்னவா அரேஞ்ச் ஆகுது? ஒரு கிளஸ்டரா ஃபார்ம் ஆகுது. ஏன்னா 4 செல் இருக்குன்னு பார்த்தோம்ல, மைக்ரோஸ்போர் டெட்ராட்னு பார்த்தோம். அப்ப எப்படி அது அரேஞ்ச் ஆகுது? ஒரு கிளஸ்டரா அரேஞ்ச் ஆகுது. அந்த கிளஸ்டருக்குள்ள எத்தனை செல்ஸ் இருக்கு? 4 செல்ஸ் இருக்கு. தட் இஸ் மைக்ரோஸ்போர் டெட்ராட். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, ஆந்தர் வந்து மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் அது டீஹைட்ரேட் ஆகும், காஞ்சு போக ஆரம்பிக்கும் இல்லையா? அப்ப என்ன செய்யும்னா அந்த மைக்ரோஸ்போர் இருக்கு இல்லையா, மைக்ரோஸ்போருங்கிறது எப்படி இருக்கும்? இந்த டெட்ராய்டு கண்டிஷன்ஸ்ல இருக்கும். கிளஸ்டரா 4மே ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்கும். இப்ப அது என்ன செய்யும்? ஒவ்வொன்றும் ஒரு போலன் கிரெயின்ஸா டெவலப் ஆயிட்டு அந்த ஆந்தரை விட்டு வெளியில பறந்து வெளில போக ஆரம்பிச்சிரும். சோ ஒவ்வொரு மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்குள்ளேயும் எவ்வளவு மைக்ரோஸ்போர் இல்லைன்னா போலன் கிரெயின்ஸ் இருக்கும் அப்படின்னா செவரல் தௌசண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒவ்வொன்றும் என்ன செய்யும்? அந்த ஆந்தர் வந்து டெஃபிஷன்ஸ் ஆகும் போது, வெடிச்சு செதறும் போது அந்த ஆந்தரை விட்டு வெளியில ரிலீஸ் ஆயிட்டு போயிடும். ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க, போலன் கிரெயின். இப்ப அந்த மைக்ரோஸ்போர் தான் என்னவா வெளில வந்திருக்கு? போலன் கிரெயினா வெளில வந்திருக்கு. அந்த மைக்ரோஸ்போர் டெட்ராய்டுங்கிறது இப்படி இருக்கும். ஓகேவா? அதாவது ஒண்ணு வந்து பேக் சைட்ல இருக்கும். 4 சொல்லிருக்கோம்ல, 3 வந்து ஃப்ரண்ட்ல தெரியும், 1 பேக் சைட்ல இருக்கும். இப்ப இந்த ஒட்டிட்டு இருக்கிறது எல்லாமே என்ன செஞ்சிரும்? தனித்தனியா இண்டிவிஜுவலா பிரிஞ்சு வந்துரும். அதுதான் போலன் கிரெயின்ஸ். இந்த போலன் கிரெயின்ஸ் ரெப்ரசன்ட் எ மேல் கேமிட்டோஃபைட். இப்ப மேல் கேமிட்டோஃபைட் நம்ம யார சொல்றோம்? போலன் கிரெயினை சொல்றோம். இஃப் யூ டச் தி ஓப்பன்ட் anther of hibiscus or any other flower, you would find deposition of yellowish powdery pollen grains on your finger. அதாவது காலைல ஃப்ரெஷ்ஷா பூத்த ஒரு பூவுல போய் நீங்க சென்டர்ல கை வச்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிங்கர்ஸ்ல அந்த டர்மரிக் பவுடர் மாதிரி ஒரு எல்லோ கலர் பவுடர் ஒன்று கையில ஒட்டும். அது என்னது? அதுதான் அதோடைய போலன் கிரெயின்ஸ். ஸோ அந்த போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ண சொல்றாங்கன்னா மைக்ரோஸ்கோப்ல நம்மள அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. நமக்கு ஃபிகர் 1.4 கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லாமே மைக்ரோஸ்போரோட ஷேப். ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதிரியான அந்த போலனோட ஷேப் இருக்கும். யூ வில் ரியலி பி அமேஸ்ட் அட் த வெரைட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர், சைசஸ், ஷேப்ஸ், கலர்ஸ், டிசைன் seen on the pollen grains from different species. அப்ப ஒவ்வொரு ஸ்பீஷியஸ்லயும் ஒவ்வொரு மாதிரியான சைஸ், ஷேப், கலர்ல இந்த போலன் கிரெயின்ஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த மைக்ரோஸ்கோபிக் வியூ பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க. நெக்ஸ்ட், போலன் கிரெயின்ஸ் ஆர் ஜென்ரலி ஸ்பெரிக்கல். மேக்ஸிமம் போலன் கிரெயின்ஸ் என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்பெரிக்கல். எவ்வளவு டயாமீட்டர் இருக்கலாம் அப்படின்னா 25 to 50 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். இட் ஹாஸ் எ ப்ராமினன்ட் 2 லேயர். அந்த போலன் கிரெயினை சுத்தி 2 லேயர் இருக்கு, 2 லேயர் வால் இருக்கு. ஒரு ஹார்டான அவுட்டர் லேயருக்கு பேரு எக்ஸைன் அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்பக்கம் இருக்கிற லேயர் வந்து எக்ஸைன். இட் இஸ் மேடப் ஆஃப். அந்த எக்ஸைனுங்கிற லேயர் வந்து எதால மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா ஸ்போரோ பொலினின்ங்கிற ஒரு டஃபஸ்ட் மெட்டீரியலால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல்னு சொல்லலாம். விச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிக் மெட்டீரியல். இது என்ன பண்ணாது? மண்ணில் போட்டா மக்கிலாம் போகாது. ஓகேவா? இட் கேன் வித்ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர்லயும் என்ன பண்ணாது? இது வந்து வீணா போகாது.
இந்த ஸ்ட்ராங் ஆசிட் அல்கலில போட்டாலும் இந்த போலன் கிரெயின்ஸ் ஒண்ணுமே ஆகாது. நோ என்சைம் தட் டிகிரேட் ஸ்போரோபொலினின் இஸ் சோ ஃபார் நவுன். இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு என்சைம் கூட என்ன பண்ணல, இந்த ஸ்போரோபொலினை டிகிரேட் பண்ணல. அப்பனா எந்த அளவுக்கு ஒரு டஃபஸ்ட் மெட்டீரியல்னு பாத்துக்கோங்க. போலன் கிரெயின் எக்ஸைன் ஹேஸ் ப்ராமினன்ட் அப்பியர்ச்சர் கால்டு ஜெர்ம் போர். இந்த போலன் கிரெயின் எக்ஸைன் ஹேஸ், அந்த எக்ஸைன்ல பார்த்தோம்னா ஒரு அப்பியர்ச்சர் இருக்கு அப்படின்னா சிறு துளைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ஜெர்ம் போர் அப்படின்னு சொல்லுவோம். வேர் ஸ்போரோபொலினின் ஆப்சென்ட், எந்த இடத்துல ஸ்போரோபொலினின் இல்லையோ அந்த இடத்துலதான் யார் இருக்காங்கன்னா அந்த சின்ன ஜெர்ம் போர் இருக்கு, அந்த அப்பியர்ச்சர் இருக்கு. அதாவது போலன் கிரெயின்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா உள்ள இருக்க லேயர் தின்னா இருக்கும், வெளில இருக்க லேயர் வந்து திக்கா இருக்கும். அந்த ஸ்டார் மாதிரி போறோம் இல்லையா, அந்த அவுட்டர் லேயரான எக்ஸைன். சோ எந்த இடத்துல வந்து ஸ்போரோபொலின் ஆப்சென்டா இருக்கோ அந்த இடத்துல யார் இருப்பா அப்படின்னா ஜெர்ம் போர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், போலன் கிரெயின்ஸ் ஆர் வெல் பிரிசர்வ்ட் அஸ் ஃபாசில். இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஃபாசில்னு அர்த்தம் அந்த புதை படிமங்கள்னு சொல்லுவோம்ல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணில் மக்காம இருந்த பொருட்கள்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபாசில்ல நம்ம எதை சொல்லலாம்னா இந்த போலன் கிரெயின்ஸ் சொல்லலாம். மண்ணுல எவ்வளவு நாள் இருந்தாலும் என்ன பண்ணாது, கெட்டு போகாது. பிகாஸ் ஏன்னா பிரசன்ஸ் ஆஃப் ஸ்போரோபொலினின். The exine exhibit a fascinating array of pattern and designs. இந்த எக்ஸைன் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு பிளான்ஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க பாருங்க, why do you think the exine should be hard? ஏன் வந்து எக்ஸைன் ஹார்டா இருக்கணும்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஒரு ஆந்தர்ல இருந்து போலன் பறந்து வந்து ஸ்டிக்மாவை ரீச் பண்ற வரைக்கும் அது காத்துல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காத்துல டிராவல் பண்ணும்போது காத்து வந்து வேகமா எந்த திசையில வீசி அடிக்கப்படுதோ அந்த திசையை நோக்கி என்ன பண்ணும், அது பறந்து போகும். அதிகமான வெயில், அந்த யூபி ரேஸ் எல்லாத்துல இருந்தே அது என்ன பண்ணிக்கணும், அதை தன்னை காப்பாத்திக்கணும். எங்க போய் யாரை போய் ரீச் பண்ற வரைக்கும், ஸ்டிக்மாவை போய் ரீச் பண்ற வரைக்கும். ஒருவேளை என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூவுல இருந்து ஒரு போலன் வெடிச்சு வருது அப்படின்னா அது இன்னொரு பூவை போய் சேர்றதுக்கு, இன்னொரு பூவோட ஸ்டிக்மாவை போய் சேர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 மாசம் 5 மாசம் கூட ஆகலாம். அது வரைக்கும் அது காத்துல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், பறந்துகிட்டே இருக்கணும், டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ அதனாலதான் அந்த எக்ஸைன் லேயர் வந்து ஹார்டா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெர்ம் போர் கேக்குறாங்க. சோ நமக்கு போலன் கிரெயின் வந்து எப்படி இருக்கு, இங்க வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப இதான் போலன் கிரெயின் அப்படின்னா அந்த மேல அந்த முள்ளு மாதிரி உள்ள டஃபஸ்ட் லேயர் தான் யாரு, ஸ்போரோபொலினின். இதுதான் வந்து எக்ஸைன் லேயர், வெளில இருக்கக்கூடிய எக்ஸைன். அடுத்தது உள்ள இருக்க லேயர் வந்து இன்டைன். இப்ப இதுல இந்த இடத்துல ஜெர்ம் போர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஜெர்ம் போருக்கு என்ன வேலை அப்படின்னா போலன் டியூபை ஃபார்ம் பண்றதுதான் அதோடைய ஃபங்க்ஷன். ஓகேவா, எந்த இடத்துல வந்து ஜெர்ம் போர் இருக்கோ அங்கதான் என்ன செய்யும்னா இந்த இன்டைன் லேயர் அப்படியே வளர்ந்து போலன் டியூபா ஃபார்ம் பண்ணும். ஜெர்ம் போர் இல்லாத இடத்துல என்ன பண்ண முடியாது, போலன் டியூபு ஃபார்ம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல முள்ளு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போலன் டியூபால வளர முடியாது. பிகாஸ் ஏன்னா அங்க என்ன பிரசன்ட் ஆயிருக்கு, ஸ்போரோபொலினும் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த இடத்த அவங்களால என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாது. அப்ப எந்த இடத்துல ஜெர்ம் போர் இருக்கோ அங்கதான் போலன் டியூப் வந்து வளர முடியும். சோ இப்ப அந்த போலன் டியூப் இருக்கு இல்லையா, அது வளர்ந்து வர்றதுக்கான வழியை உருவாக்குறதே யாரு, அந்த வழி கொடுக்கறது யாரு, ஜெர்ம் போர். அப்ப அதுதான் அதோடைய முக்கியமான ஃபங்க்ஷன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.